ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஃபரன்சியேஷன் ரூல்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் u ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் v ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது y ஒரு சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். y இஸ் அ ஃபங்க்ஷன் சம் ஆஃப் u ஆஃப் எக்ஸ் அண்ட் v ஆஃப் எக்ஸ். இங்க u ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் v ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்படி இருந்தா டிஃபரன்சியேஷன் எப்படி பண்றோம் அப்படின்னா, இங்க வேற ஒன்றும் இல்லை, dy by dx இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றோம், தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிட வேண்டியது. யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அது என்னது, du by dx பிளஸ் அடுத்தது v வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இட் வில் பி dv by dx. அதாவது இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் வந்து சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா, தனித்தனியா டிஃபரன்சியேஷன்ஸை போட்டுட்டு சம் போட்டுடலாம். அவ்வளவுதான், இதுதான் இந்த ரூல். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் நம்ம பார்க்க போறோம், ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் எப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம் டிஃபரன்சியேஷன்ல அப்படின்னா, the given function is the product of two functionsன்னு வச்சுக்குவோம், ரைட்? அதாவது y is equal to product of two functionsனா u into v இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இந்த கேஸ்ல நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் ரூல்ங்கிறது என்னன்னா, d by dx of uv. d by dxனா என்ன அர்த்தம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், அதாவது இந்த uv, ரைட், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு அர்த்தம், ஈக்குவல் டு u into dv by dx plus v into du by dx. This is the product rule. இங்க என்ன பண்றோம், ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, y ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்கு. இதுல என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த u இருக்கு இல்லையா, இதை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்றோம். v யோட டிஃபரன்சியேஷன் என்னது, dv by dx. அடுத்தது என்ன பண்றோம், நம்ம அந்த செகண்ட் ஃபங்க்ஷன் v இருக்குல்ல, அதை கான்ஸ்டன்டா வச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல u, அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதை தான் நம்ம இங்க பண்றோம். ஸோ என்ன பண்றோம், நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்டா வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், செகண்ட் ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அவ்வளவுதான். திஸ் இஸ் த ப்ராடக்ட் ரூல் ஆஃப் டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் ஒன்னு இருக்கு, கோஷன்ட் ரூல். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல், கோஷன்ட் ரூல். கோஷன்ட் ரூல்னு பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கோஷன்ட் ரூல் இஸ் அப்ளிகபிள் ஃபார் என்னது, when the function is the given function is the quotient of two functions, right? அதாவது இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம y is equal to u divided by v. u by v அப்படின்னு இருக்கு, where this u is a function of x and v is a function of x. இப்படி இருந்தா டிஃபரன்சியேஷன் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது d by dx of u by v is equal to v into du by dx minus u into dv by dx the whole divided by v square, right? v square, இதுதான் ஃபார்முலா கோஷன்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்க்கு. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, நியூமரேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதோட டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எக்ஸ் பண்ணும்போது தட் வில் பி ஈக்குவல் டு, என்ன பண்றோம் இங்க, முதல்ல இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை இங்க எழுதிக்கிறோம், இந்த v இங்க எழுதிக்கிறோம் நம்ம, இன்டு என்ன பண்றோம், நியூமரேட்டர் இருக்குல்ல, இதோட டிஃபரன்சியேஷனை இங்க எழுதுறோம், v யோட, இன்டு v இன்டு du by dx, ரைட்? அதுக்கப்புறம் என்ன பண்றோம், மைனஸ், இங்க சைன் வந்து மைனஸ், ஓகே, சைன் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, u இன்டு u என்ன, இப்ப நமக்கு நியூமரேட்டர், u கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம், இந்த இடத்துல கான்ஸ்டன்டா எழுதிக்கிறோம். எழுதிட்டு
எதை டிஃபரன்ஷியேட் பண்றோம்? இந்த டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் b டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதோட டிஃபரன்சியேஷன் என்னது? dv/dx. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து டிஃபரன்சியேஷன் என்ன ஆயிருது? அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்டா வச்சுட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்றோம். நடுவுல மைனஸ் போடுறோம். அடுத்து என்ன பண்றோம்? நியூமரேட்டரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அண்ட் டினாமினேட்டர்ல நம்ம என்ன எழுதுறோம்? இங்க வி ஸ்கொயர். வி ஸ்கொயர்னா என்னது? இங்க இருக்குல்ல டினாமினேட்டர், அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற டினாமினேட்டர்ல அதோட ஸ்கொயர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இந்த ப்ராடக்ட் ரூலுக்கும் கோஷன்ட் ரூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ப்ராடக்ட் ரூலுக்கும் கோஷன்ட் ரூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரூல்ல வந்து இங்க நமக்கு நடுவுல பிளஸ் வருது. ஓகே, நடுவுல இங்க பிளஸ் வருது. பட் கோஷன்ட் ரூல்ல வந்து நடுவுல வந்து நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். இந்த இடம் இருக்கு இல்லையா, நியூமரேட்டர்ல தட் வில் பி மைனஸ். அவ்வளவுதான். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் தரவா இருந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றன்றது உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் டிஃபரன்சியேஷன்ஸ். ஓகே, see you in the next video.